சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்கே ஒரே 3 நாளாக பிளட் வாமிட்டாக வந்தது. டாக்டர்கிட்ட போனோம். அங்கே போனால் கேன்சராக கூட இருக்கலான்னு ஒரு டாக்டர் ஒரு அசால்ட்டாக சொல்லிட்டாரு, கேன்சராக கூட இருக்கலாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் எக்ஸ்ரே எடுத்துன்னு சொன்னார். எக்ஸ்ரே பார்த்துட்டு ஒன்றும் எக்ஸ்ரேல சரியாக தெரியல, சிடி ஸ்கேன் எடுக்கணும் உங்களுக்கு, சிடி ஸ்கேன் எடுத்தால் தான் உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியும் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் அது எடுக்கிறதுக்கு ஒரு 15 நாளாக அலையிறோம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. தடுங்க மேலே தடுங்கலாம் எனக்கு எடுக்கவும் முடியல. இதுக்கு அங்கே ரிலேஷன் பொண்ணு அந்த செக்ஷனில் ஒர்க் பண்ணுறது, நர்ஸாக ட்ரைனிங் எடுத்துருக்குது, ஆனால் எடுக்கவும் முடியல. அப்புறம் அன்றைக்கி பாஸ்டர் கிட்ட வந்து ஜபம் பண்ணிவிட்டு அன்றைக்கி இது பாஸ்டிங் ப்ரேயர் வந்துருந்தோம். அன்றைக்கி ஜபம் பண்ணிவிட்டு போனோம். அன்றைக்கி திங்கக்கிழமை ஒரு யதார்த்தமாக போனோம். அந்த பொண்ணு வரக்கூட சொல்லலை, எங்கள் ரிலேஷன் பொண்ணு நீங்கள் வாங்கன்னு கூட சொல்லலை. நானும் எங்கள் ஒய்ஃபு திடீர்னு கிளம்பணும் போயிட்டோம். போன உடனே திடீர்னு பார்த்தோன்னே உடனே பணம் கட்ட சொன்னாங்க. கட்டணும். அன்றைக்கே எடுத்து அன்றைக்கே டாக்டரை பார்த்து அன்றைக்கே ரிசல்ட் என்ன சொல்லிட்டாரு, ஸ்கேனிஸ் கொடுத்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, இருந்தாலும் ரிசல்ட் கொஞ்சம் வரட்டும் அப்படின்னாரு. வந்து பார்த்தா அதுக்கப்புறம் ரிசல்ட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா மறுநாள் ஸ்கேன் இது எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாங்க. அந்த லங்ஸில் மட்டும் கொஞ்சம் சுருங்கி இருக்குது அந்த வால்வே. அது அதாவது நம்ம அப்போ வெயிட் தூக்கி வேலை செய்யுது, டஸ்ட்டில் வேலை செய்யறதுனால அந்த இதுவெல்லாம் அப்போ இருந்த முன்னாடி இருந்த அந்த பழக்க வழக்கங்கள்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக சுருங்கி இருக்குது. அதுக்கு வந்து மாத்திரை மருந்தெல்லாம் கிடையாது. டஸ்ட்டில் வேலை செய்யக்கூடாது, வெயிட்டு தூக்கக்கூடாது மெயினாக. ஏன்னா என்னுடைய வேலையே வெயிட்டு தூக்குறது தான். மிஷினுங்களை தள்ளுறது, பெரிய பெரிய 5 டன் 6 டன் மிஷின்லாம் டீ போட்டு ரோல் பண்ணுவோம். அப்போல்லாம் தார் ரோடு தான் கம்பெனியில், அது மாதிரி கஷ்டப்பட்டேன். இப்போ தான் க்ரைன்லாம் வந்தது, க்ரைனில் தூக்க ஆரம்பிச்சுக்கிறோம். அப்போல்லாம் அதில் தூக்கி தள்ளினால அந்த அந்த விளைவுலாம் இப்போ இதுவாகி வயசாகும்போது 58 வயசு முடிஞ்சு 59வது வயசுக்கு வந்துட்டேன். 59 வயசு ஆகுது எனக்கு. ஆனால் இப்போ நான் வெயிட்டு தூக்கி வேலை செய்கிறேன். கம்பெனியில் பேக்கிங் கேஸ்லாம் இதெல்லாம் பண்ணுறேன். ஆனாலும் இப்போ வந்து டாக்டர் செய்யக்கூடாதுன்னு நிற்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி வேலை கிடைக்கும்படியாக நம்ம சபை மக்கள்லாம் இன்னும் அந்த சுருங்குண்டு வந்து கரெக்டாக இது ஆகும்படியாக எல்லாரும் ஜெபம் பண்ணிங்க. வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் மெயினான இது ஆண்டவர் காப்பாற்றிட்டாரு. அந்த கேன்சர்ன்ட்டு ஒரு கொடிய வியாதின்னு அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுலேருந்து முற்றிலும் விடுதலை கொடுத்துட்டாரு இது. ஆனால் நான் இதுக்கு காரணமே மெயினாக வந்து பாஸ்டர்மா ஜெபிச்சாங்க. இன்னொன்று நான் இந்த 40 நாள் பாஸ்டிங்கில் கண்டிப்பாக வருவேன்னு சொல்லி எனக்கு திங்கக்கிழமை ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். திங்கக்கிழமை சொல்லிட்டாங்க கேன்சராக இருக்கலான்னு. செவ்வாய்க்கிழமை விட்டு புதன்கிழமை சாம்பல் புதன் அன்னைக்கு வந்து நான் வந்தேன். வந்து அன்னைக்கு வரும்போது நான் ஒப்புக்கு வந்தேன். 40 நாளுக்கு கண்டினியூவாக நான் இந்த ப்ரேயருக்கு வரேன். எங்கே லாங் வேலையாக இருந்தால் கூட முடிஞ்சால் வந்துடுறேன், இல்லை அன்றைக்கி லீவ் கூட வேலையை போட்டுறேன்னு சொல்லி சொன்னேன். அந்த பாஸ்டிங் ப்ரேயரில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு சுபத்தை கட்சிக்குது. அதனால் அநேக நம்ம சபை மக்கள் கூட இந்த 40 நாள் ப்ரேயர் 22 நாள் முடிச்சு இன்னும் 18 நாளுக்கு இது வராது கூட தயவுசெய்து வாங்க. உங்கள் கஷ்டம் நஷ்டங்கள் அனைத்தும் தீர்க்கப்படும். உங்கள் பலவீனத்தில் ஆண்டவருடைய பலன் பூர்ணமாக விளங்கும் என்று இந்த சாட்சியை சோதனை. இன்னைக்கு இந்த வேதத்தின் தலைப்பு பொறுமை. பொறுமையை குறித்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு முதல் ஒரு வார்த்தை வாசிக்கிறேன் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்களேன். பாருங்க 18:26. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அடுத்தது 25. கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னன்னா இங்க நடக்கிற சம்பவம்னா இரக்கமற்ற ஒரு வேலைக்காரனை குறித்து ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இரக்கமில்லாத ஒரு வேலைக்காரன். பாருங்க, இந்த 25வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். பாருங்க, ஒருத்தர் கடன் வாங்கிட்டாரு. ஆனா கடனை கொடுப்பதற்கு அவருக்குள்ள என்ன இல்லை? நிர்வாகம் இல்லை. நம்ம சொல்லணும்னா வசதி இல்லை, கொடுக்கிற முடியாத சூழ்நிலை இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில இரக்கமற்ற அந்த வேலைக்காரன் சொல்றார், அப்படி என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? உன் பெண் ஜாதி பிள்ளைகளை என்ன பண்ண வேண்டும்?
உன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை என்ன பண்ணு. இது பாருங்க எவ்வளோ ஒரு கொடூரமான காரியம். சில இடங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் கூட நடந்து கொண்டுதான் இருக்குது. இப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில நாம் பொறுமையா இருக்கணும் என்பது தேவனுடைய வார்த்தை. ஏன் அந்த பொறுமை நமக்கு வரல? அந்த பொறுமைக்கு காரணம் என்னன்னா, நான் சொல்லுவேன் பொறாமை. பொறுமை இருக்க முடியாத சூழ்நிலை என்ன தெரியுமா? அடுத்த தலைப்பு, பொறுமையா இருப்பதற்கு காரணம் நமக்குள்ள இருக்கிற பொறாமை. இந்த பொறாமையை நம்ம என்ன செய்யறோம்? இந்த பொறுமை இழக்கிறதுக்கு காரணமே என்ன சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம இதுக்குரிய வசனங்களை உங்களுக்கு சொல்ல போறதுனால தான் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். பொறுமையை இழக்க காரணம் என்ன? பொறாமை. பொறாமை அப்படின்னு சொன்னா கலகம். ஃபர்ஸ்ட் என்ன வருது? கலகம், பிரிவினை, தூஷணம், பகை, கொலை, இரக்கமற்ற காரியம். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள எந்த இடத்துல கலகம் பிறக்குதோ அங்கே பொறுமை இருக்காது. பிரிவினை, துஷணம், பகை, கொலை, இதற்கு காரணமே என்ன தெரியுமா? பொறாமதாம்மா. பார்க்குறோம்ல, உலக நாடுகளை பார்க்குறோம் இல்ல, பொறாமை மிகவும் ஒரு கொடிதான ஒரு வியாதி மாறியது. ஒரு மனுஷனுக்குள்ள பொறாமை வந்துருச்சுன்னா அது என்ன செய்ய தெரியுமா? எதை ஒன்னாலும் செய்ய தோணும். அந்த பொறாமை நிமித்தமாக கலகம் பண்ண தோணும். எப்படியாச்சும் ஒரு கலகத்தை செய்து இந்த ஐக்கியத்தை கெடுத்துடணும். எப்படியாச்சும் கலகத்தை பண்ணி பிரிவினை என்ன பண்ண, ரெண்டா இருக்கிற ஒன்னா இருக்கிற குடும்பத்தை ரெண்டா என்ன செய்யணும்? பிரிச்சிடணும். அடுத்தது என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்லி 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 அவங்கள தூஷித்து தூஷித்து அவங்களை அப்படியே கூனி குறுகி வைக்கணும். அடுத்தது பகை அதிகமா உண்டாக்கிடுவாங்க. அது மாத்திரமல்ல, கொலையே செய்ய தோணும். ஆதியாகமம் புஸ்தகம் 26வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவனுக்கு ஆட்டு மந்தையும் அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அவனுக்கு ஆட்டு மந்தை மாட்டு மந்தை அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். புரிஞ்சிடுச்சா இப்ப உங்களுக்கு? பொறாமைக்கு காரணம் என்ன? ஈசாக்குள்ள என்ன இருந்தது? ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அனைத்தும் அவனுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? பெருகிருந்தது. அது மாத்திரம் அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. நாளுக்கு நாள் அவன் என்ன செய்தான்? விருத்தி அடைந்தான். வேதம் சொல்லுகிறது, எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் குடும்பங்களிலே வரும் பொழுது, ஒரு மக்களுக்குள்ள வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பொறாமை என்ன செய்யும்? வந்துரும். 12வது வசனத்தை வாசித்து பாருங்க. அதே அதிகாரத்துல ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தார். கர்த்தர் அவனை என்ன செய்தார்? ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை என்ன செய்தார்? அடைந்தான். ஹல்லேலூயா. யார் ஆசீர்வதித்ததுமா? கர்த்தர் ஆசீர்வதித்ததினாலே அவன் 100 மடங்கு பலனை அடைய முடிந்தது. ஆனால் பெலிஸ்தர்களுக்கோ பொறாமை நிமித்தமாக, அவன் வர வர விருத்தி அடைந்தது நிமித்தமாக அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். ஆதியாகமம் புஸ்தகம் ராகேலை குறித்த ஒரு காரியம். ராகேல் பொறாமை கொள்றாங்க. யார் மேல? லேயாள் மேல. லேயாள் மேல ஏன் அந்த அம்மா பொறாமை படுறாங்க அப்படின்னா, லேயாளுக்கு பிள்ளை கிடைச்சிருச்சு, ராகேலுக்கோ பிள்ளை இல்லை. லேயாளு பிள்ளை பிறந்த உடனே ராகேலுக்கு பொறாமை என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. எனக்கு பிள்ளை இல்லை, ஆனா இவளுக்கோ பிள்ளை வந்துருச்சேன்னு சொல்லி பொறாமை வந்துருச்சு. நிறைய பேர் அப்படிதான் ஒரு பொறாமை என்ன செய்யும். இதுவும் நாட்டில் நடக்கிற கூடிய ஒரு சூழ்நிலை தான். 27வது அதிகாரம் 11வது வசனம். அவன் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? தகப்பன் சந்தோஷப்படுறாரு. அவன் கண்ட சொப்பனத்தை தகப்பனத்தில் சொல்லும் பொழுது தகப்பன் சந்தோஷப்படுறாரு. ஆனா சகோதரர்களோ என்ன பண்ணாங்க?
பொறாமை கொண்டார்கள். தெய்வ ஜனமே, இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில, இத உலகத்தில குடும்பங்களில நடக்கிற காரியங்கள் தான். ஆனாலும் இப்படிப்பட்ட காரியம் கிறிஸ்தவளாகிய நமக்குள்ள இருக்கக்கூடாது என்பதுதான் கர்த்தர் இந்த கால வேளையில நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். சங்கீதத்துல வாசிக்கிறோம், 106:16 வசனம் வாசிங்க. பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். பாருங்க, பாளையத்துல யார் மேல பொறாமை கொள்றாங்க? மோசே மேலையும் ஆரோன் மேலையும் என்ன செய்யறாங்க? பொறாமை கொள்றாங்க. மோசையை கடிந்து கொள்ளுகிறார்கள். அந்த கடின உழைப்பு. இன்னைக்கு நம்ம ஒரு சிலர் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய உழைப்பு தான் காரணம். எல்லாரும் அவங்கவங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்து உழைத்து, எந்த வேலையா இருந்தாலும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் இல்லையம்மா. உழைப்பு இல்லாம நம்ம ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அடுத்தது, அந்த உழைப்பை கொடுத்தவரும் ஆண்டவர் தான், அதுக்கு வேண்டிய பலனை கொடுக்கிறவரோ ஆண்டவர் தான். யாருமே கஷ்டப்படாம நம்ம எதையுமே சுதந்திரிக்கிறது கிடையாது. நம்முடைய கரங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது சில மனிதர்களுக்கு என்ன வந்துடுது? பொறாமைகள் வருது. பொறாமைன்றது மாத்திரம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். மோசே ஆரோனை கடின உழைப்பிற்காக அவர்கள் முகம் எப்படி ஆயிடுச்சு? அவனு பாருங்க, அவன் செய்த நன்மையை நன்றி சொல்ல மறந்துட்டு ஊக்கமாய் செபிக்கிறார். இஸ்ரவேலர்கள் பொறாமை கொண்டார்கள். மோசே மேலையும் ஆரோன் மேலையும் அவங்களுடைய ஜபம் எவ்வளோ கடிந்து கொள்ள முதலாம் அவங்க தேவ சமூகத்தில் நின்னதெல்லாம் மறந்து, ஆண்டவரோடு அவர்கள் ஜெபித்ததை மறந்து, மோசேயும் ஆரோனும் அந்த கடின உழைப்பை குறித்த அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்ல கூட மனசில்ல, பொறாமை கொண்டார்கள். ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும் இஸ்ரவேல் மேல் பொறாமை கொண்டார்கள். தேவன் மனிதர்களை பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், என்னுடைய காணிக்கை அவர் அங்கீகரிக்கவில்லை என்ற பொறாமை நிமித்தமாக காயின் அந்த ஆபேலை கொலை செய்ய முயற்சித்தான், கொலையும் செய்துட்டான். ஆனா தேவன் அந்த இருதயத்தை பார்த்தாரம்மா. அவனுடைய காணிக்கை, அவன் படைத்த அந்த படைப்பை கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். ஏசாவின் மேலிலே யாக்கோப்புக்கு பொறாமை வந்துருச்சு. ஏசாவின் பேரில தன் சகோதரன் தான் ஏசா. ஆனா யாக்கோப்பு மேலே பொறாமை வந்ததுனாலே தான் கர்த்தர் சில நேரங்களில் இந்த பொறாமைகள் இருக்கக்கூடாது. தேவ ஜனமே, தாவீதின் பேரில சவுலுக்கு பொறாமை வந்துருச்சு. மொர்தகாய் பேரில ஆமானுக்கு பொறாமை வந்துருச்சு. கர்த்தர் மாறுதலாய் காரியத்தை முடிச்சிட்டாரு. காணாமல் போன அந்த கெட்ட குமாரனை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, அவன் தன் தகப்பனிடத்திலே ஆஸ்தி எல்லாத்தையும் வாங்கிட்டான். எனக்கு சொத்தை வித்து எனக்கு பங்கை என்ன செய்யுங்க, கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்பருடைய பேச்சை கேட்டு தன்னுடைய தகப்பனிடத்தில் சண்டை போட்டு ஆஸ்தியை வாங்கிக்கிட்டு அவன் தூர தேசத்துக்குள்ள என்ன செய்தான், புறப்பட்டு போனான். அங்க போய் கொஞ்ச நாள் ஜாலியா இருந்தாரு, என்ஜாய் பண்ணாரு. அவனுடைய சொத்து அவங்க அப்பா கொடுத்து எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்தாரு. அந்த தவிட்ட தின்ன போதாச்சும் தன் தகப்பனுடைய எண்ணம் அவனுக்கு வந்தது. தகப்பன் பட்ட கஷ்டத்தை அவன் நினைத்து பார்த்தான், ஓடோடி வந்தான். தகப்பனோ அவனை கட்டி அணைக்க ஆசைப்படுறாரு. அவனுக்காக ஒரு பெரிய விருந்து என்ன செய்கிறாரு, ஆயத்தப்படுத்துறாரு. நல்ல கறி சாப்பாடு கொடுத்த ஆடுகளை விட்டுறாரு. எல்லாருக்கும் விருந்து என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. மோந்திரத்தை என்ன செய்கிறாரு, போட்டு விடுறாரு. ஆனால் அண்ணனுக்கு என்ன வந்துருச்சு, பொறாமை வந்துருச்சு. இப்படி தான் உலகம் இருக்கிறது. இந்த பொறாமைகளை நாம் நிறைய காரியங்களை சொல்ல முடியும். பவுலின் பேரில் சுவிசேஷத்தை ஊழியத்தை செய்கிறதான மக்கள் மத்தியில் பவுலுக்குள்ளும் பொறாமை வந்தது. பொறாமையினுடைய சுபாவம் ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்குது. யார் அது? பிசாசு. தேவ ஜனமே, இத்தனை பேரை பார்த்தோம் நம்ம வேதத்தில். எல்லாருக்குள்ள இருந்த ஒரு குணம் என்னம்மா?
இந்த பொறாமைனால தான் கொலை பண்ணிட்டாங்க. பிரிவினை வந்துருச்சு, தூஷணம் வந்துருச்சு, பகை வந்துருச்சு. ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பொறாமைப்படாதீங்க, இரக்கம் செய்யுங்க. கிறிஸ்துவ மார்க்கத்தினுடைய அடிச்சுவடே என்ன தெரியுமா? அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்துகிறவனா இருப்பது தான். அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் ஒருத்தன் என்ன செய்ய முடியும்? வாழ்த்த முடியும். இல்லைனா என்ன செய்ய முடியாது. புதிய ஏற்பாட்டு பொறுமை நமக்கு வேணும், பொறுமை வேணும். அந்த பொறுமை கிரேக்க பாஷையில் அர்த்தம் என்னவென்றால், கோபத்துக்கு இடம் கொடுக்க கூடாதான். ஒருவன் எந்த குற்றத்தை செய்தாலும் இரக்கத்தை நினைத்து கடவுள் என்ன பண்ணோம்? ஒரு குற்றவாளி தான் அவன், குற்றம் செஞ்சிட்டான், அறியாமையோ தெரியாம ஏதோ ஒரு குற்றம் செஞ்சிட்டான். ஆனா ஆண்டவரிடத்தில் அவன் வரும்பொழுது ஆண்டவர் அவனை மன்னிக்கிறார். அந்த குணம் நமக்கு என்ன செய்யணும்? வரணும். நமக்கு வருதா? வரணும். அப்படி வதாதான், அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவங்கள் தான், அதுதான் கடவுளுடைய லட்சணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேதத்தில். இந்த மாதிரி குணங்கள் நமக்குள்ள இருக்காதபடிக்கு நமக்குள்ள இருக்க வேண்டிய குணங்களை பற்றி சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். பொறுமையாக இருங்க. மத்திய சுவிசேஷம் 18வது அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கடன் வாங்கிட்டான். அவனுக்கு கடன் கொடுக்கறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை? நிர்வாகம் இல்லை. அதனால் அவன் சொல்கிறான், எனக்கு என்ன பண்ண ஆண்டவனே, என்கிட்ட என்ன இல்லை? நிர்வாகம் இல்லாதனால உங்கள் கடன் என்ன செய்ய முடியல? கொடுக்க முடியல அப்படின்றான். ஆனால் அவன் என்ன செய்திருக்கணும்? மன்னித்திருக்கணும்ல. ஆனால் அவன் என்ன சொல்லிட்டான்? மன்னிக்க முடியாது. உன் பிள்ளைகளை என்ன பண்ணு? விற்று என் கடனை கேடு கொடுத்துரு, செட்டில் பண்ணிடு. நீ என்ன செய்வே தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தானே சிக்கி கொண்டவளாய் இரக்கமற்ற வேலைக்காரனை போல இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை மன்னிக்காமல் இருந்திருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? நம்ம இரக்கம் உள்ளவளாய் நாம் இல்லாமல் இருக்கிறோமே. இரக்கமற்ற நிலைமையில் நம்ம இரக்கம் நமக்குள்ள வேணும், பொறுமை நமக்கு வேணும். ஆனால் நமக்குள்ள என்ன வரல? இரக்கமே வரல. தமது தவறுகள் யாவற்றையும் கர்த்தர் மன்னித்ததை நினைத்து மற்றவர்களை நாம் மன்னிக்கணும். அதுதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்களேன், நான் சொல்றேன். மத்திய சுவிசேஷம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 14, 15 வாசிங்க. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால், நீங்க அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு என்ன செய்வார்? மன்னிப்பார். ஒரு மனுஷன் தவறு செஞ்சிட்டான், அந்த தப்பிதத்தை மன்னிக்க உனக்கு மனசு இல்லையே, அப்படி என்றால் உன் பரமபிதா எப்படி உன்னை மன்னிப்பார்? 15வது வசனம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஆமா, நீ மனுஷருடைய தப்பிதங்களை மன்னிக்க உனக்கு மன்னிப்பை தர முடியலன்னா உங்க தப்பிதத்தை உங்களுடைய பரமபிதா எப்படி உங்களை மன்னிப்பார்னு சொல்றார். எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமை உடையவர்களாய் அன்பிலே ஒருவரோடு ஒருவர் நம்ம தாங்கணுமாமா. பொறுமையோடு தாங்கணும். மிகுந்த மனத்தாழ்மை நமக்கு என்ன செய்யணும்? வரணும் என்பதை வேதம் சொல்லப்பட்டிருக்குது. மிகுந்த மனத்தாழ்மை நம்மிடத்தில் மிகவும் குறைவாக இருக்கிறதுனால தான் சில நேரங்களிலே நம்மளால யாரையும் மன்னிக்க முடியல. ஆண்டவர் சொல்லுகிறார், பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. உனக்கு விரோதி தற்செயலாய் உயர்த்தப்படுகிறான் என்பதை பொறாமைப்படாத. நிரந்தரமான ஆசீர்வாதத்தை குறித்து தேவனை நோக்கிப்பார். உன் வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 1000 தலைமுறை உனக்கு நான் என்ன செய்வேன்? இரக்கம் செய்கிற தேவனை நோக்கிப்பார், அவர் உனக்கு இரக்கம் செய்வார். கொலோசியர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 3வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்க. பரிசுத்த வாழ்க்கைக்குரிய விதிகள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பரிசுத்தமானவன் எப்படி வாழணும், அவனுக்குள்ளே எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும் என்பதை ஒரு விதி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கம்மா. ஆகையால்
நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி. பாத்தீங்களா எப்படி சொல்றது? நீடிய பொறுமையை நீங்க தரித்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் நீங்க என்ன பண்ணணும்? தாங்கணும். எத்தனை பேர் தாங்குறோம்? தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? மன்னிங்க. மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்க கிட்ட வரும்பொழுது ஆண்டவர் என்னை மன்னித்தாரே, அதனால நான் உன்னை மன்னிக்கிறேன்னு மன்னிச்சுட்டு போயிருங்க. அதுதான் தேவன் சொல்றார். ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குரிய விதி இதுதான். அடுத்தது சொல்றாரு, தீமோத்தேயு பவுலுக்கு கட்டளையாய் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் என்ன செய்வாங்க? துன்பப்படுவாங்க. பவுல் சொல்றாரு தீமோத்தேயுக்கு, பவுலுடைய கட்டளை அதுதான். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அதுதான் உண்மை. பக்தியாய் நடக்க 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 ஆண்டவருக்குள்ள நெருங்கி வர 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 நமக்கு போராட்ட பாடுகள் வரதா செய்யும். ஆனால் அதன் நடுவிலே கர்த்தர் நம்மளை மன்னித்திருக்கிறார். கர்த்தர் நம்முடைய பாவத்தை போக்கி இருக்கிறார். கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த போராட்டமான சூழ்நிலையிலையும் நடக்க துன்பப்படுகிற வேளையிலையும் கிறிஸ்துவுக்காக தேவ பக்தியாய் நம்ம வாழ வேண்டும். நம்ம பக்தியை என்ன செய்யக்கூடாது? இழக்கக்கூடாது. அடுத்தது 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனம். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள். எத்தனை பேர் இந்த புத்தியை கேட்கிறோம்? பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்க. திடனற்று போயிருக்கிறாங்களே, பலன் இல்லாதவளா இருக்கிறாங்களே, இவர்கள் எல்லாம் பலன் அடையணும். அதுதான் ஆவல், அதுதான் தாகம், அதான் பரலோகத்துக்கு கொண்டு போவோம். நம்ம பரலோகத்துக்கு போகணும், வர்றது முக்கியம்தான். அதை காட்டிலும் ஆண்டவர்கிட்ட போறவர்களாய் நம்ம இருக்கணும். திடனற்று போயிருக்கிறவர்களை சீர்படுத்தத்தான் ஆண்டவர் ஊழியக்காரர்களை வச்சிருக்கிறார். ஊழியக்காரர்களை வச்சிருக்கிற நோக்கம் என்ன? கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். இன்னைக்கு யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, பார்த்திருக்கிறோம். தேவன் வரப்போறாரு. அவங்க அடிச்சுக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னம்மா? ஒருத்தருக்கு ஒருத்தர் போறாம. இன்னைக்கு குடும்பம் அடிச்சுக்குதே, அது காரணம் என்ன? அண்ணன் தம்பிங்களுக்குள்ள, அக்கா தங்கச்சிகளுக்குள்ள, தாய் தகப்பனுக்குள்ள, சொந்த பந்தங்களுக்குள்ள ஒரு சகோதரத்துவம் இல்லை, அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை. காரணம் என்ன? பொறாமைதான். வளர்ந்துட்டானே, ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அமிலேக்கருக்கு அவங்க அப்பா தோண்ட துறவெல்லாம் வெட்டி அதுல தண்ணி நீர் ஊற்றெல்லாம் துர்த்த போட்டானுங்க. ஆனா ஈசாக்கு கர்த்தர் அதை எல்லாத்தையும், அந்த துறவண்டை எல்லாம் என்ன பண்ணாரு? தோண்டி எடுத்து தண்ணீர் ஊற்று வந்தது. அடைக்கப்பட்ட ஊற்றை அவன் திறந்த உடனே ஜனங்களுக்குள்ள பொறாமை வந்துருச்சு. ஆவியானவர் சொல்லுகிறார், தேவ ஜனமே, உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார். மத்திய சுவிசேஷம் 18:26. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து எப்படி விழுறான் பாருங்கம்மா. தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்திலே பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். பொறுமை இருந்துதாம்மா சொல்றான். காலில் விழுறான், கெஞ்சுறான், மன்றாடுகிறான். இன்னைக்கு எத்தனை பேர் கடனை வாங்கிக்கிட்டு எத்தனை பேர் காலில் விழுறாங்க, கெஞ்சுறாங்க, கதறாங்க, அழுவுறாங்க. ஐயோ வீட்டுக்கு வராத, எனக்கு அவமானமா இருக்குது, உங்க காலில் தான் விழுறேன்றாங்க. மன்னிக்க முடியலையே, உன்னாலே இரக்கம் இல்லையே, என்ன சாதிக்க போற? உலகம் போயிட்டு இருக்குதுமா அந்த கோணத்துல.
இறக்கம் இல்லையே. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை மன்னித்தேனே, நீ அவர்களை மன்னிக்கணும்ல. இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? பொறுமை. பொறுமை வேணும். பொறுமையை நம்ம இழக்கிறதுக்கு காரணம் என்ன? பொறாமை. இது ரெண்டுமே. இதில் பொறாமையை தூக்கி அப்படி தூரம் போட்டு பொறுமையோடு இருந்து ஏசப்பா நம்மளை மன்னிச்சது போல ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னித்து அன்பு காட்டுங்க. கர்த்தர் அற்புதமான காரியத்தை செய்வார். ஜெபிப்போமா? மகா இரக்கமுள்ள தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளையை உடைய கரத்தில் நாங்கள் கொடுக்குறோம். இந்த உபவாச நாளிலே உடைய பாதப்படியில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த இரக்கமற்ற வேலைக்காரனை பார்த்தோம் சுவாமி. இன்னைக்கு நிறைய பேர் இரக்கம் இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். எங்களுக்குள்ள அந்த இரக்கத்தை தாங்க. அதை தான் நீங்கள் செஞ்சீங்க. நீங்கள் எங்கள் மேலே வைத்த இரக்கத்தினால தான் இன்னைக்கு நாங்கள் உயிர் வாழ்கிறோம். இந்த ஆசீர்வாதம், இந்த கிருபை, இந்த தயவு நீங்கள் கொடுத்தது. நீங்கள் கொடுத்ததுப்பா எல்லாமே. இந்த ஜீவன் நீங்கள் கொடுத்தது. நீங்கள் எங்கள் மேல் வைத்த இரக்கத்தை மற்றவர்களுக்கும் கொஞ்சமாச்சும் காட்ட நீர் உதவி செய்யுங்க. இந்த பொறாமையை எங்கள் மக்கள் மத்தியில் யாருக்குமே இருக்கக்கூடாது. கலகம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கலகம், சின்ன குழந்தைங்களுக்குள்ள கூட அது வந்துருச்சு ஆண்டவரை. கெடுத்துடுறாங்க ஆண்டவர். நான் போலன்னா நீயும் போவாத, நான் செய்யலன்னா நீயும் செய்யாத. கலகம், பிரிவினை, போராட்டம், வைராக்கியம், இருமாப்பின் ஆவி, பிரிவினை உண்டாக்குற ஆவிகள், பிசாசினுடைய ஆவிகள், பிசாசினுடைய குணங்கள் எங்க மக்களுக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த தேசத்திலே இருக்குது ஆண்டவரே. இராதபடிக்கு மன்னித்து மறந்து பொறுமையோடு நின்று சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். தொடர்ந்து எங்களோடு இடைப்படும். துவக்கத்திலிருந்து முடிவு பரியந்த உம்முடைய கிருபை எங்களோடு இருந்ததுக்காய் நன்றி. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு விசுவாச மக்களையும், சகோதரனையும் சகோதரிகளையும் இந்த வார்த்தையின் மூலமாக அவர்களுக்கும் அந்த பொறுமையை கட்டளையிடும். அவர்களுடைய தேவைகளும் சந்திக்கப்படட்டும். நீங்க மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னித்து அன்பு காட்டி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த அனுக்கிரகம் செய்யும். உடைய பிள்ளைகளை சீர்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.